cryptocurrency. இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா சேனல் cryptocurrency பிரைஸ் விஷயம் பத்தி cryptocurrency டெக்னிக்கல் பத்தி வீடியோ போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி 4 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். பிரைஸ் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா $67,126 இருக்குங்க. ஸோ நேற்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ என்ன நடந்தது அப்படின்றது நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ வாரோட டென்ஷன் ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாங்க. ஸ்டார்ட் ஆன வேகத்தை 4 hour டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற உடனே ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படியே சல்லுன்னு கீழே வந்தது ஓகேங்களா. கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து இது மாதிரி வந்து அவர் நம்ம ஈரான் அதிபரை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் மாதிரி நடந்துன்னு இருக்குது தற்போதைய வரைக்கும். ஸோ இப்போ BTC அடுத்த மூவ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை என்ன பண்ணியிருக்காங்க கீழே வந்து டேப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலாக போயிருக்காங்க. அகெயின் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோக்கு கீழே டேப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு புல்லிஷ் கேண்டல் திருப்பியிருக்காங்க ஓகேங்களா. ரைட் ஓகே. இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுமாப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு மூவ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் 68,389 ரவுண்டு ஃபிகராக பார்த்தீங்கன்னா 68,500 வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த 68,500 கேண்டல் உடச்சி க்ளோஸ் ஆகணும். அதாவது டெய்லி கேண்டல் ஓகேங்களா. டெய்லி கேண்டல் வந்து உடச்சி க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போகும் ஓகேங்களா. ஏன் ப்ரைஸ் பெருசாக வந்து கீழ் நோக்கி வர மாட்டேங்குது, அதாவது 60,000க்கு கீழே வந்து ப்ரைஸ் ஏன் வந்து ஸ்பீடாகவே வர மாட்டேங்குது, வந்துட்டு மேலே போகிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000க்கு கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக லிக்விடிட்டி இல்லை ஓகேங்களா. பெருசாக வந்து லிக்விடிட்டி இல்லை. லிக்விடிட்டி இப்போ லிக்விடிட்டி நிறைய எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது ஒழிய ஸோ கீழே இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லிக்விடிட்டி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான் க்ரியேட் பண்ணின்னு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு 60க்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. 60க்கு கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா இதுக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ஓகேங்களா 60க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ப்ரைஸ் பிக்கஸ்ட்டு கூட மேலே போகலாம். ஆனால் கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சு தான் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து எது வைக்க வரும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம் ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,000லேருந்து 52,000 வரைக்குமே இது ஒரு டிமாண்ட் ஏரியா ஓகேங்களா. அந்த டிமாண்ட் ஏரியா வந்து தற்போதைக்கு ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் சரிங்களா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெருசாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வார் டென்ஷன் ஓகேங்களா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மந்த்லி கேண்டலோட க்ளோஸ். ஸோ இந்த மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டல் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ தொடர்ந்து 5 மாதம் நம்மளுக்கு பியரிஷ் கேண்டல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து 5 month நம்மளுக்கு வந்து பியரிஷ் கேண்டல் சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் அதாவது கம்மிங் மந்த் மார்ச் மந்த் இருக்குங்களா. ஸோ மார்ச் மந்தில் நம்மளுக்கு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரேஞ்ச் சரிங்களா. என்ன ரேஞ்சு 78,000லேருந்து 60,000 இதுதான் ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த மார்ச் மந்த் கேண்டல் வந்து இந்த ரேஞ்சை எந்த பக்கம் கட்டாயி க்ளோஸ் வைக்குதுன்றது பார்க்கணும் ஓகேங்களா. எந்த பக்கம் கட்டாயி க்ளோஸ் வைக்குதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். ஒருவேளை கட்டாயி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பிப்ரவரி மந்தோட ஹை ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68,200 சாரி 79,000 சரிங்களா. ஸோ இப்போது அதோட லோ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $60,000. ஸோ இந்த மார்ச் மந்த் கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கணும் ஒரு புல்லிஷ் கேண்டலாக. அப்படி கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது கட்டாய் மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் வரும் சரிங்களா. இது வந்து மேலே போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஆனால் உடனே போகாது. அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸு கீழே வந்துட்டு திரும்ப இதோட லோவே டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து மேலே போகலாம் ரைட் ஓகேங்களா.
ஆனால் இந்த 60 கீழே வந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஏதுன்றது பார்ப்போம். இது மார்ச் மந்த் கேண்டில் வந்து இதோட ஹையை வந்து கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா. ஓகேங்களா? அப்படி இல்லை, நம்மளுக்கு மார்ச் மந்த் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டலாக வந்திருக்கு, 79,000க்கு மேலே போய் விக்கஸ்ட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஷுவர் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய கிராஷுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ மார்ச் மந்த் கேண்டில் வந்து ஹைக்கு போனால், இதே மார்ச் மந்த் கேண்டில் வந்து லோக்கு வந்துன்னு வச்சுங்களேன், இந்த 60க்கு கீழே கட்டாய் க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரும். ஓகேங்களா? ஒருவேளை மார்ச் மந்த் கேண்டில் வந்து 60க்கு கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போனால் இது ஒரு சூப்பர் டூப்பரான புல்லிஷ் கேண்டலாக கிரியேட் வரும். அதாவது 60க்கு கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த மார்ச் மந்த் கேண்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டலு. இந்த மார்ச் மந்த் கேண்டலோட க்ளோசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து டிசைட் பண்ண போகுது. இது ரெண்டுமே நடக்கலை, மேலேயும் போகல கீழேயும் போகல, மார்க்கெட் வந்து இதே இடத்துல வந்து சென்ட்ராக நின்ட்டானா, அதாவது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இதே ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஏப்ரல் மந்த்தும் மேலே போகும். ஆனால் இந்த ஹைக்கு மேலே ஏதாவது ஒரு கேண்டல் விற்க மாதிரி போயிடுச்சுன்னா பெரிய திரும்ப பியரிஷ் கேண்டல் தான் வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த மார்ச் மந்த் கேண்டல் வந்து 80,000க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இது புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். அது அப்படி இல்லைன்னா 60,000க்கு கீழே போயிட்டு பிக்கஸ்ட்டு மேலே வந்தால் இது புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். இது ரெண்டு விஷயம் இல்லாமல் வேறு எந்த மாதிரி மார்ச் மந்த் கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் இது வந்து பியரிஷ் ட்ரெண்ட் தான், மார்க்கெட் வந்து கீழே போகும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்கள். ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் சைக்கிளில், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரி கேண்டில் மார்ச் மந்த் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்த ஜனவரி கேண்டலோட ரேஞ்ச் இதுதான். ஓகேங்களா? இதுக்கு உள்ள இன்சைடு கேண்டல் மாதிரி நம்மளுக்கு இந்த மார்ச் மந்த் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏப்ரல் மந்த் கேண்டல் மேலே போனால் கூட நம்மளுக்கு வந்து ஹைக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு பெரிய பியரிஷ் மூமெண்டம் வந்துடும். சரிங்களா? ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பலக்கு புல்லிஷ் ஷைன் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மார்ச் மந்த் கேண்டல் தான் டிசைடிங் மந்த். சரிங்களா? இந்த மார்ச் மந்த் கேண்டல் தான் டிசைடிங் மந்த்து. இந்த மார்ச் மந்த் கேண்டல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்ப்போம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ திரும்பிச்சா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த 68,500 பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் இன்னைக்கு கேண்டல். ஓகேங்களா? இன்னைக்கு டெய்லி கேண்டல் வந்து 68,500க்கு மேலே கட்டாகி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஆனால் மெயினான க்ளோஸ் எதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வைக்க என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸோ கோல்டு. சரிங்களா? கோல்டு என்ன அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ கோல்டு இஷ்யூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ தற்போதைக்கு நமக்கு வந்து ஏன்ப்பா இப்போ கோல்டு எடுத்து வரப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து வார்னதுனால கோல்டு கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்து வைப்போம் என்னன்றது. இப்போ வந்து இந்த வார் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுனால ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு வந்து நம்மளோட இதில் வந்து பையிங் நிறைய நடந்திருக்கு. சரிங்களா? பட் நான் இது என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டு வந்து ஒரு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இங்கே செங்குத்தாக கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கின கோல்டு ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5,500 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. 5,500லேருந்து 5,550 இதுதான் கோல்டோட இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியா. கண்டிப்பான முறையில் கோல்டு நம்மளுக்கு மண்டே வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அது எங்கே ஓப்பன் ஆனால் கூட இதுதான் ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிட்டு ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குதான்றது பார்க்கணும். அப்படி இல்லை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வர சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா இது ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட இது வந்து ஹைப் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. சரிங்களா? கோல்டு வந்து ரொம்ப மேலே இதுக்கப்புறம் இன்னும் மேலே ஏறும் இன்னும் மேலே ஏறும்ன்றது பண்ணுவாங்க.
பட் இது வந்து ஒரு ட்ராப்பாக அமையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500லேருந்து 5550 சரிங்களா. இந்த சப்ளையை உடச்சி ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல விழுந்த ஸ்பீடு அந்த மாதிரி. ஓகேங்களா. இந்த இடத்துல விழுந்த ஸ்பீடு அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து ஏறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது. ஸோ அதனால் வந்து நம்ம இது என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ கோல்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் சரிங்களா. ரைட். ஏன்னா கோல்டும் சில பேர் கேட்டிருந்ததுனால நான் இப்போ வந்து அது பதில் சொல்லிட்டேன் சரிங்களா. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அக்குமுலேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அக்குமுலேஷன் ஆகிருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு 2150 இதுக்கு மேலே பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா இத்தீரியம் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2600 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2900 சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்ட் ஆகும். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா. பிடிசியும் மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது இவனும் அது பிரேக் அவுட் ஆகி மேலே போனோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. அதே சைமல்டேனியஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாமினன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து தான் இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துன்னு இருக்கான். ஸோ பார்ப்போம் டாமினன்ஸ் வந்து எந்த லெவலுக்கு கீழே வராது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்களே ஒரு ஆன்லைன் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.